நம்மளோட கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா 6 மாதம் WWE ரொம்ப ரொம்ப லோவான வியூவர்ஷிப் வாங்கிட்டு இருந்தது. அந்த டைமில் தான் ரோமனோட ரிட்டர்ன் இருந்தது. அஸ் அ சம்மர் ஸ்லாம் பிரான் ஸ்ட்ரோமன் வெர்சஸ் ஃபீண்ட் நடந்த மேட்ச்சில் ஃபீண்ட் ஜெயிச்ச உடனே நம்மளோட ரோமன் ரிட்டர்ன் கொடுத்தாரு. ஃபீண்டையும் பிரான் ஸ்ட்ரோமனையும் அடித்து போட்டார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் கூட ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாக் டவுன் எபிசோடில் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அடுத்த நடந்த பேப்பர்விலே நம்மளால் நியூ யூனிவர்சல் சாம்பியனாக ஆயிருப்பார். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேவுஸை கூட ஒரு செம்மையான ஒரு ஃபியூட். அடுத்தடுத்த ஃபியூட்லாம் வேறு லெவல். ஹெஜ்ஜு கூடயா இருக்கட்டும், டேனியல் பிராயன் கூடயா இருக்கட்டும், நம்மளோட கெவின் ஓவன்ஸ் கூடயா இருக்கட்டும், அப்படியே கோவிட் ஏரியாவே அப்படியே கட்டி ஆழ்ந்தார் கூட சொல்லலாம். அண்ட் அவருக்குன்னு ஒரு ஃபேஷன் க்ரியேட் பண்ணார். அஸ் அ ட்ரைபல் சீஃபாக மாறினார். கோவிட்லேருந்தே WWE காப்பாற்றினாருன்னு கூட சொல்லலாம். அந்த இதுலேருந்து நம்மளால எல்லா லெஜண்ட் ரெஸ்லர்ஸ் கூடயும் ஃபியூட் பண்ணுறாரு. கோல்பர்க் கூடயும் ஃபியூட் பண்ணுறாரு. ஜான்சினா கூடயும் ஃபியூட் பண்ணுறாரு. ப்ராக் கூடயும் ஃபியூட் பண்ணுறாரு. 1000 நாளைக்கு மேலே யூனிவர்சல் சாம்பியனாகவும் இருக்கிறாரு. உங்களுக்கு ரோமன் பிடிக்குன்னா ரெட் கலர் ஹார்ட்டாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க.